நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு எல்லாமே நெகட்டிவா நடக்குது. சில பேர்லாம் இத்தனை பேத்த ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேத்த கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்கலாம் லைஃப்ல நல்லா இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப நாள் இந்த மாதிரி யோசிச்சதும் உண்டு. இந்த மாதிரி நம்ம புலம்புனதும் உண்டு. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. பேய்கொட்டு மூவியோட டைரக்டர். பேய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்ப யூடியூப்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. இப்போ ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம், கர்மா, பிரபஞ்சம். இப்ப நம்ம இங்க வாழ்க்கையில உயிரோட பிறந்திருக்கோம் இல்லையா? இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா கர்மா. அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இங்க நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கோம். அப்போ இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்றது யாருன்னா இந்த பிரபஞ்சம். நம்மளோட கர்மாவை கழிச்சு நம்மளுக்கு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில நடத்தி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். சோ ரெண்டு விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்குங்கிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, நம்ம இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கர்மா என்ன இருக்கோ அதை நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒருத்தன் என்னதான் இப்போ அவன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தான், இல்ல ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா, இருந்தாலும் அவன் நல்லா இருக்கானே அப்படின்னா அவன் முன்னாடி இருந்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அது நாளைக்கு அவனுக்கு ஒரு கர்மாவா மாறும். பாசிட்டிவோ நெகட்டிவோ அதே மாதிரிதான். இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ட உடனே நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதோட ரிசல்ட் எப்ப வருமோ இன் ஃபியூச்சர் கண்டிப்பா அது வரும். சோ நம்ம லைஃப்ல இந்த கர்மாங்கிறது ஒரு ஓட்டம், ஒரு சைக்கிள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது நம்மளுக்கு திரும்பி வரும். இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம லைஃப பேலன்ஸ் பண்றதுதான் அவங்களோட மெயின் ஒர்க்கே. இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடன் கொடுத்திருப்போம், அந்த கடன் திருப்பி வராம இருக்கும். இல்ல நம்ம எங்கேயாவது கடனை வாங்கிட்டு அது கட்ட முடியாம இருக்கும். இல்ல நம்மளை யாராவது ஏமாத்திட்டு போயிருப்போம், இல்ல நம்ம யாராவது ஏமாத்துவோம். இல்லைன்னா எங்கேயுமே எதுவுமே கேட்காம தானா ஒரு பணம் நம்மளை தேடி வரும். ஓகே, பணம் மட்டும் இல்ல, மீதி இப்ப உடல் உபாதைகளா இருந்தாலும் நல்லாவே இருப்போம், திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாம போறது, இல்ல நம்மளால யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுறது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, அந்த மாதிரி. சில பேர் பிறக்கும் போதே ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மைனஸ்ல, பாடியில மைனஸ்ல அவங்க பிறப்பாங்க. ஓகேவா? இப்ப இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு பூர்வ ஜென்மத்துல என்ன கர்மா இருந்ததோ அந்த கர்மாவோட வினைதான் இப்ப நம்ம அனுபவிக்கிறது. அப்ப இந்த கர்மாவை ஃபுல்லா யாராலையும் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அதோட தாக்கம் இருக்கு இல்லையா, அதோட டென்சிட்டி, பவர், அதை வேணா குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்னா பிரபஞ்சத்தோட ஒரு அருள், பிரபஞ்சத்தோட ஒரு பவர் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதை குறைக்கலாம். இப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு பிரபஞ்ச இணைப்புல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு தலையில இருந்தது அப்படின்னா, கர்மால இருந்தது அப்படின்னா, சும்மா ஒரு கை கால் மட்டும் ஆக்சிடென்ட் ஆயிடுறது. உயிரே போற மாதிரி இருந்தது அப்படின்னா கை கால் மட்டும் உடஞ்சு போற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு கை கால்ல ஏதாவது பிரச்சனை ஆகணும் அப்படின்னாக்க ஒரு ஸ்கிராட்ச் மட்டும் ஆயிடுற மாதிரி. இந்த மாதிரி அந்த தண்டனைகளை வேணா குறைச்சு கொடுப்பாங்க. இந்த பிரபஞ்சத்தை நம்ம சரியான முறையில நம்ம கும்பிடுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்மா இருக்கு, யாருக்காவது கொடுக்கல்வாங்கல்ல, ஏதாவது இந்த மாதிரி நம்ம யாருக்கிட்டையாவது ஏமாந்துட்டோம், நம்ம யாரையாவது ஏமாத்திட்டோம் அப்படின்னா எல்லாமே கர்மா தான். அப்போ அது பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு அடிபடாம சின்ன அமௌண்ட்ல நம்மளுக்கு பிரபஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப நாங்க ஆக்சிடென்ட் சொன்னால அது மாதிரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள கரிச்சு கொட்டுறதும்,
ஓகே. அவங்கள பத்தியே நினைச்சு நினைச்சு நம்ம வந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். இல்ல நம்மளுக்கு நடந்த அந்த சம்பவத்த நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. இதெல்லாம் பண்ணும்போது, அந்த மாதிரி நம்மள ஏமாத்தக்கூடிய விஷயங்கள், ஏமாத்தக்கூடிய மக்கள் இன்னும் நம்ம அட்ராக்ட் பண்ணும். சோ, அப்ப அந்த நெகட்டிவ் மோட்ல இருந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் மோடுக்கு வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்த வந்து நம்ம வழிபடும்போது என்ன ஆகும் அப்டின்னா, பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அத பேலன்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப நம்ம யார்கிட்டயோ ஒரு பணத்த வந்து ஏமாந்துட்டோம் அப்டின்னா, அதே பணம் அவங்க கிட்ட இருந்தே நம்மளுக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட கணக்கு. மனிதனோட கணக்கு. ஆனா, நம்ம யார்கிட்ட ஏமாந்தமோ, அந்த பணத்த வேற எங்க இருந்தாவது எடுத்துட்டு வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு குடுத்துருவாங்க. அதுதான் பேலன்ஸ். பிரபஞ்சத்தோட பேலன்ஸ். இப்ப கர்மாவோட கணக்குனால தான் நம்ம இங்க ஏமாந்துறோம். நம்ம பூர்வ ஜென்மத்துல எவனுக்காவது குடுக்க வேண்டியது இருக்கும். இல்ல யார்கிட்டயாவது நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அந்த கணக்கு தான் இங்க கிளியர் ஆயிட்டு இருக்கு. ஆனா, அது வந்து இப்ப நம்மளுக்கு இருக்க சிச்சுவேஷன்ல கோடி கணக்குல, லட்சக்கணக்குல நம்மளுக்கு ஆச்சுன்னா நம்ம என்ன ஆவறது? ஓகே. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் ஆயிடும் இல்லையா? சோ, நம்மளுக்கு வந்து இந்த கோடிக்கணக்குல, லட்சக்கணக்குல இல்லாம, அது சின்ன அமௌண்ட்டா ஆகுற மாதிரி ஆகறதுக்கும் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. அதே மாதிரி யாராவது நம்மள ஏமாத்திட்டாங்க அப்டின்னா, நம்ம அதே பெர்சன் கிட்ட இருந்து வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்டின்னா, பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இவன் தான் உனக்கு குடுக்கணும்னு இல்ல. வேற எங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வேற எந்த ஆங்கிள்ல இருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த ஆங்கிள்ல இருந்து தான் கொண்டு வந்து சின்ன அமௌண்ட், பெரிய அமௌண்ட், சின்ன அமௌண்ட் ஒரு ரூ. 5 இருந்தா கூட கொண்டு வந்து குடுக்கும். 5,00,000 இருந்தாலும் கொண்டு வந்து குடுக்கும். அப்ப நம்ம யோசிப்போம். இவன்கிட்டலாம் நம்ம பணம் கேட்கவே இல்லையே! ஆனா இவன் தானா கொண்டு வந்து குடுக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரபஞ்சத்தோட இணைப்புல இருந்தோம் அப்படின்னா, பிரபஞ்சம் நம்மளுக்கு அது பேலன்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. சோ, அத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு அந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னோம்னா, நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் குடுக்குறோம். எப்படி? பிரபஞ்சம் வந்து அத பேலன்ஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லும்போது, ஓ! இததான் வந்து அவன் கேட்டிருக்கான். இது அவனுக்கு நான் செஞ்சு குடுக்கும்போது, அவன் சரின்னு எனக்கு வந்து சொல்லிட்டான். அவங்க உணருவாங்க. உணரும்போது, அது மாதிரி விஷயங்கள் நெறைய நடக்க ஆரம்பிக்கும். நெறைய பேர் உங்ககிட்ட பணம் கொண்டு வந்து குடுக்க வேண்டியவங்க எல்லாம் குடுப்பாங்க. நம்மளுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நம்மளுக்கு ஒரு சக்சஸோ, இல்ல ஏதோ ஒரு மனிதர்களோ, இந்த மாரி எந்த விஷயம் வேணாலும் நம்மளுக்கு எது லாஸ் ஆனாலும், அதுக்கு தகுந்த ஒரு பேலன்ஸ வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்பவுமே லைஃப்ல பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம அத புரிஞ்சு, எந்த மாரி நடக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது, பிரபஞ்சம் இன்னும் நம்ம லைஃப்ப வந்து பேலன்ஸ் பண்ணி குடுத்து, நம்மளோட லைஃப்ப வந்து இன்னும் அழகா செதுக்கி, ரொம்ப பாசிட்டிவா நம்மள ஹேப்பியா வச்சுக்குவாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன ஆசைப்பட்டாலும் நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா, எந்த விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா? முன்னாடி. அத நெனச்சு நெனச்சு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு சைக்கிள் மாரி என்னோட மனசு அதிலேயே போய்க்கிட்டே இருக்கு. என்னால அத விட்டு வெளிய வர முடியல. எனக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கு. இதெல்லாம் நடக்காமலே போயிருமோ என்னோட லைஃப்ல. அப்படிலாம் எனக்கு ஒரு பயமா இருக்கு. இப்படிலாம் நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஆசைகளை அட்ராக்ட் பண்றதுக்கும், இந்த மாரி ஒரு நெகட்டிவ் சைக்கிள்ல இருந்து வெளிய வந்து சப்கான்ஷியஸ்லி நம்ம எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ணலாம். அதே மாரி நம்மள சுத்தி ஒரு அருமையான ஒரு என்விரான்மென்ட், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம எப்படி லீட் பண்ணலாம். இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல அழகா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். நெறைய பேருக்கு வந்து நெறைய சக்சஸ் ஸ்டோரீஸ் இருக்கு. சோ, நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. டைரக்ட்டா வந்து என்ட்ட பேசி, எந்தெந்த மாரிலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம்? எப்படி மெடிடேஷன் பண்ணலாம்? எந்த மாரி பிரபஞ்ச இணைப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாரிலாம் பண்ணலாம்? அதே மாரி ஹோம்வொர்க் WhatsAppலயும் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ணாதீங்க. தேங்க் யூ சோ மச். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக், கமெண்ட்லாம் பண்ணி, ஒரு ஃபேமிலி மாரி என் கூட எப்பவுமே டிராவல் ஆயிட்டு இருக்க உங்களுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி.